முதல் முறையா அமெரிக்கா உலக நாடுகள் கிட்ட உதவி கேட்டு அதை பல நாடுகள் மறுத்திருக்காங்க. அமெரிக்கா ஈரானோட நடத்துற போருக்கு சப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் இந்த 2 நாடும் போர் வேண்டாம், பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்றாங்க. வழக்கமா அமெரிக்காவுக்கு ஆதரவு தர யுனைடெட் கிங்டமே இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு முன்னாடி ஈரானோட பிரச்சனை இருந்தாலும் இப்போ சமாதானத்தையும் ஸ்டெபிலிட்டியும் தான் விரும்புறாங்க. டர்க்கி இப்போ நடக்கிற போருக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு வரணும்னு விரும்புறாங்க. இந்தியா எப்பயும் போல நியூட்ரலா இருக்காங்க. இந்தியா முக்கியமா விரும்புறது மக்களோட பாதுகாப்பும் அமைதி பேச்சுவார்த்தையும் தான். ஏன் இந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மறுக்கிறாங்கன்னா, பெரிய உலக போரா மாறிடுமோன்ற பயத்தாலையும், ஆயில் மற்றும் அத்தியாவசிய தேவையோட விலை உயர்வு காரணமாகவும், ஏற்கனவே உலகத்துல இருக்கிற பதட்டத்திலையும், முக்கியமா உலக மக்கள் அனைவரும் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாலையும் தான். சுருக்கமா சொல்லணும்னா, அமெரிக்காவுக்கு குளோபல் சப்போர்ட் வேணும், ஆனா அவங்க கிட்ட அது இல்லை. முக்கியமாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.